அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு நீ உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் ஆயத்தப்பட்டு வந்தாங்க. மலைக்கு வந்த உடனே அங்கே அவர் பேசுகிறார், என்னையன்றி, முதல் வார்த்தை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நானே உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், வானத்திலும் அதிகாரம் படைத்தவர், பூமியிலும் அதிகாரம் படைத்தவர், தண்ணீருக்குள்ளும் அதிகாரம் படைத்தவர், எல்லா லோகத்திற்கும் அதிகாரம் படைத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானா அவர் சொல்றாரு, நான் பார்க்கக்கூடாதவராக இருக்கிறேன், என்னை பார்க்குறவன் செத்துருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்பேற்பட்ட மகிமை நிறைந்தவர், க்ளோரி, அப்பேற்பட்ட பிரசன்னம் நிறைந்தவர், அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தவர். அவர் எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நீ என்னை விக்கிரகத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது, ஒரு விக்கிரகத்தை உண்டாக்காதீங்க, வேறொரு விக்கிரகத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பணிந்து கொள்ளாதீங்க, என்னை ஒரு உருவத்துக்குள்ளே வைக்காதீங்க, நான் உருவமற்றவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவரை நீங்கள் உருவத்தை ஏற்படுத்தி நமஸ்கரிக்கிறது இதெல்லாம் தவறான ஒரு காரியம். அவர் சொல்கிறார், நான் எரிச்சல் உள்ளது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கடா அப்படிங்கிற எனக்கு கோபம் வரும் அப்படிங்கிறார், எரிச்சலாக இருக்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அப்படி தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் அவரை மகிமைப்படுத்தாமல், தேவனை துதித்து மகிமைப்படுத்தாமல், தேவனை ஒரு 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 ரூபத்துக்குள்ள அடக்கி அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அவர் விரும்பவில்லை. அவர் சகலத்திற்குள்ளும் இருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்துருவார். அவர் சொல்றார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அப்படின்னா அவரை அடக்கி பார்க்க முடியாது. நான் இந்த பூமியை பார்க்கிலும் பெரியவர், வானத்தை பார்க்கிலும் பெரியவர், இந்த பூமி நான் கால் வைக்கிற இடங்கிறார், நான் ஜஸ்ட் என்னுடைய பாதங்களை வைக்கிற இடம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஒரு சிலையாக, ஒரு சொரூபமாக அடக்கி வைக்க முடியாது, அதை விரும்பவில்லை. அதே போல் வேறொரு விக்கிரகத்தை நீங்கள் ஆராதிக்க தேவன் இடம் கொடுக்குறதில்லை. ஏன்னா நீங்கள் அதை நமஸ்கரிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி செய்யும்போது தேவனை நீங்கள் பகைக்கிறவங்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் ஒருவரே தேவன், என்னை என்று வேறொரு தேவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தேவர்கள் எப்படி உருவாகிறாங்கன்னா, வாழ்ந்த மனிதர்கள், வாழ்ந்த முனிவர்கள், வாழ்ந்த நபர்களை தான் என்ன பண்ணுறோங்கன்னா, ஃபஸ்ட்டு பெரிய மனிதர்களை நம்ம ஃபஸ்ட்டு சாதாரணமாக மரியாதை செலுத்துகிறோம், மாலை போடுறோம், இப்படிலாம் பண்ணி போக அவர்கள் தேவர்களாக, கடவுளாக எண்ணப்படுகிறத பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக உள்ள காலங்களில் பார்க்க முடியும், நிறைய பேர் இப்படிப்பட்ட மனித தெய்வங்களை உருவாக்குறத பார்க்க முடியுது. இவர் மனித தெய்வம் இல்லை, இவர்தான் தேவன், இவர்தான் மனித அவதாரம் எடுத்து வந்தார், மனிதன் தேவனாக மாறவில்லை, தேவன் மனிதனாக உருவெடுத்து வந்தார். அப்படின்னா புரிந்து கொள்ளணும், இவரை ஒரு எல்லைக்குள் அடக்க முடியாது, இவர் ஒருவரே தேவன், இவரை என்று வேறு தேவன் இல்லை. அப்படி வேதம் திட்டமாக சொல்றது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, என்னை பார்க்காத, என்னுடைய உருவத்தை காணாத என்னிடத்தில் என் வார்த்தையை கேட்டு நீங்கள் அன்பு கூர்ந்து என்னை பிடித்து கொள்வீங்க, நான் சொல்கிறேன், 1000 தலைமுறை, 1000 தலைமுறை நான் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், உண்மை என்று வேறு தேவன் இல்லை, விக்கிரகங்கள் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் விக்கிரகத்தை ஆராதித்து விடாதபடிக்கு, ஒரு பொருளையோ ஒரு உருவத்தையோ நாங்கள் சார்ந்து விடாதபடிக்கு, வார்த்தையாகிய தேவன் உங்களை பற்றி கொண்டு நீர் சகலத்திலும் வாசமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. எத்தனை பெரிய தேவன் நாங்கள் ஆராதிக்கிறோம். மரித்தே நான் சதாக்கிர உயிரோடு இருக்க என்று சொன்னவர் ஆராதிக்கிறோம். அதை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு ஆண்டவர் உண்மையே சார்ந்து வாழ எங்களை கற்றுக் கொடுங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, இப்படியான பலனை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே,
ஆமென். God bless you. Bye bye.